Hello friends, welcome to Learning Hub. ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து கரண்ட் என்ன டியூட்டோரியல் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பேரலாக வந்து ஈஸியாக எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னோடய சைடில் இருந்து. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 9 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான டாபிக் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், அதை பற்றி நம்ம பேசுவோம். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். குயிக்காக வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அதனுடைய யூசேஜ் வந்து அதனுடைய பேர்லேயே இருக்கு பாருங்க, அசைன். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அசைன் அப்படின்னா என்னென்னா வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆப்பரேட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ன்ற டாப்பிக்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வேல்யூவை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணுன்னாலே கண்டிப்பாக நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அசைன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனுக்கு கம்பைலர் வரும், ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். ஏன்றது இங்கே வேரியபிள், 10ன்றது இங்கே வேல்யூ. ஸோ எப்பவுமே கம்பைலர் வந்து ஒரு லைனுக்கு வருது அப்படின்னா ஈக்குவல் டு ரைட் சைடு தான் பார்க்கும், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும். ஆல்வேஸ் த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ வில் அசைன் டு லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த லைனுக்கு கம்பைலர் வந்து ரைட் சைடை பார்த்து 10ன்ற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏ வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து இந்த அசைன் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிள் மூலயமா தான். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர். ஸோ இப்போ இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டரில் பேசிக்காக இருக்கக்கூடியது இந்த ஈக்குவல் டு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு வேரியபிளுடைய வேல்யூவை நீங்கள் இன்னொரு வேரியபிளுக்கும் அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவும் போல தான் கம்பைலர் இந்த லைனுக்கு வரும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும். ரைட் சைடு யார் இருக்கா? ஒய். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ லெஃப்டில் இருக்கிற எக்ஸுக்கு அசைன் ஆகும். இதுதான் அசைன் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வரும். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒய்யோடைய வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸுக்கு அசைன் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ ஆல்ரெடி எக்ஸில் ஒரு வேல்யூ இருந்தால் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸில் வந்து ஆல்ரெடி எனக்கு 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒயில் வந்து 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பைலர் வந்து இந்த லைனுக்கு வரும், ஈக்குவல் டு எந்த சைடை பார்க்கும்? எஸ், ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும். ரைட் சைடில் யார் இருக்கா? ஒய். ஸோ ஒய்யோடைய வேல்யூ என்ன? 10. இப்போ இந்த ஒய்யோடைய வேல்யூ 10ன்றது லெஃப்டில் இருக்கிற யாருக்கு அசைன் ஆகும்? எக்ஸுக்கு. பட் ஆல்ரெடி எக்ஸ் என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கு? 2. இப்போது கம்பைலருடைய ரூல் என்னென்னா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு கம்பைலரால் ஒரு நார்மல் வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் அட் அ டைம் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து புது வேல்யூ என்ன அசைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? எக்ஸுக்கு 10ன்ற புது வேல்யூவை எக்ஸுக்கு அசைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆல்ரெடி எக்ஸில் என்ன பழைய வேல்யூ இருக்குது? 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஓல்டு வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு, ஓவர் ரைட்னா இரேஸ், மெமரியிலிருந்து இரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக அனுப்பக்கூடிய வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ இதுதான் கம்பைலருடைய நேச்சர். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க? 2ன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. இப்போ புதுசாக ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து அந்த வேரியபிளுக்கு கொடுத்தீங்கன்னா 2 வேல்யூவும் ஸ்டோர் பண்ணிக்குமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஒரு கம்பைலர் வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் அட் அ டைம் ஸ்டோர் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து புது வேல்யூ கொடுக்க என்ன ஆகும்னா பழைய வேல்யூ மெமரிலேருந்து இரேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பழைய வேல்யூ மெமரிலேருந்து இரேஸ் ஆகிட்டு புது வேல்யூ தான் மெமரியில் இருக்கும்.
ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ உங்களுக்கு எக்ஸுக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு நீங்கள் போகும்போது எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 10 தான் போகும், ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 10 தான் போகும். ஏன்னா எக்ஸ் வேல்யூ இஸ் ரீஅசைன்டு வித் ஒய் வேல்யூ. இப்போ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய காமன் சிம்பிள் ஈக்குவல் டு, பட் இதை தவிர்த்து மற்ற சிம்பிள்ஸ்லாம் இருக்குது, அது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் காமன். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனலில் வந்து 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா C#, பைத்தான், PHP. இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிளை இப்போ பார்ப்போம் வாங்க. பார்த்துட்டு இருக்கிற லாங்குவேஜஸ் C#, பைத்தான், PHP. ஸோ இப்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ C# வந்து என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டுன்றது ஒரு காமனான ஆப்ரேட்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு, சப்ராக்ட் மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, மாடுலோ டிவைட் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து C# இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நீங்கள் ஒரு டவுட் மைண்டில் ரைஸ் ஆகும், என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஈக்குவல் டுன்றது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் மைண்டில் என்ன டவுட் வரும்னா, ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய சிம்பிள், ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ஈக்குவல் டு இருக்குது, ஓகே. ஆனால் ஏன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எக்ஸாம்பிளில் சொல்லும்போது புரியும். இப்போ பைத்தானில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே அப்படியே டிட்டோ பைத்தான்லேயும் இருக்குது, ப்ளஸ் PHPலையும் இருக்குது. பட் பைத்தானில் வந்து 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ளோர் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தானில், அதுவும் இங்கே இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்பொனன்ஷியேஷன் அப்படின்ற ஆப்ரேட்டரும் இங்கே இருக்குது. PHPயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் இருக்குது. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை ஏன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பேசணும். ஸோ பேசிக்கான ஒரு டிஸ்கஷனை நம்ம கொடுப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் பண்ணுவோம், ஒரு 2 வேல்யூ எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, A ஈக்குவல் டு லெட் அஸ் டேக் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், கம்பைலர் வந்து இப்போ இந்த லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு எந்த சைடை பார்க்கும் அப்படின்னா ரைட் சைடை பார்க்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை லெஃப்டில் இருக்கிற வேரியபிள் ஏக்கு அசைன் பண்ணும். அப்போ ஏவோடைய வேல்யூ என்ன? 10. இப்போது அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா A ப்ளஸ் ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது கம்பைலர் வந்து ப்ரீவியஸ் லைனில் இருந்து அடுத்த லைனுக்கு வரும். ஸோ ப்ரீவியஸ் லைனில் A வேல்யூவை என்னன்னு எடுத்திருக்கு? 10. அந்த A வேல்யூ 10 எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு வரும். ஸோ அடுத்த லைனில் A வேல்யூ உங்களுக்கு 10ன்னு வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும். நோட் த பாயிண்ட், ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும். இப்போ கம்பைலர்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற A வேல்யூவை ஆட் பண்ண சொல்கிறீங்க. யாரோட ஆட் பண்ண சொல்கிறீங்கன்னா 30யோட ஆட் பண்ண சொல்கிறீங்க. இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா, இந்த A வேல்யூவை 30யோட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கும். ஸோ 10 + 30 என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கம் 40. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடும். ஸோ 10ம் 30 ஆட் ஆச்சுன்னா 14 கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன இருக்குது? ஈக்குவல் டு இருக்குது. ஈக்குவல் டு ஆப்ரேட்டருடைய நேச்சர் என்ன? ரைட் சைடில் வந்திருக்கிற வேல்யூவை லெஃப்டில் இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். ஸோ இப்போது ரைட்டில் என்ன வேல்யூ வந்திருக்கு? 40. அதை லெஃப்டில் இருக்கிற ஏக்கு அசைன் பண்ணணும். பட் ஆல்ரெடி A வேல்யூ உங்களுக்கு என்னென்னு இருக்குது அப்படின்னா 10ன்னு இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வேல்யூ அசைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பழைய வேல்யூவை இரேஸ் பண்ணிட்டு தான் புது வேல்யூ எடுத்துக்கும். இப்போ பழைய வேல்யூ என்னங்க? 10. புது வேல்யூ என்ன கொடுக்குறீங்க? 40. அப்போ 10ன்றதை இரேஸ் பண்ணிவிட்டு ஏவோடைய வேல்யூவை 40ன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த லைனில் ஏவோடைய வேல்யூ என்னென்ன மாடிஃபை ஆகிருக்கு? 40ன்னு மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளை ஈக்குவல் டுலாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வேல்யூவை இருக்கிற வேல்யூவை மாடிஃபை பண்ணி ரீஅசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் வேல்யூவை மாடிஃபை பண்ணுறதுக்கு
ஈக்குவல் டு இருக்கிறதுக்கு காரணம் மாடிஃபையாக இருக்கிற வேல்யூவை திரும்ப அசைன் பண்ணுறதுக்கு. ரிப்பீட் பண்ணுறேன், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறது எதுக்காகனா இருக்கிற வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி மாடிஃபை பண்ணலாம், டிவைட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ஒன்ஸ் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்கிற வேல்யூவை திரும்பவும் அந்த வேரியபிள்லையே அசைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது ஜஸ்ட் அசைன் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, மாடிஃபை பண்ணியும் நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் அசைன் த வேல்யூ. இதுவே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் மாடிஃபை அண்ட் தென் அசைன் த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காகவும் இருக்கிற வேல்யூவை வந்து எக்ஸ்ட்ராவாக மாடிஃபை பண்ணி திரும்ப அசைன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஏ மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம். மைனஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 20 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் லைனில் ஏ வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ப்ரீவியஸ் லைனில் ஏ வேல்யூ என்ன இருக்குன்னா 40, அதை அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகும். 40ன்றதை ஃபஸ்ட்டு 20யோட மைனஸ் பண்ணிக்கும். ஸோ 40 மைனஸ் 20 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். அதை உங்களுக்கு ஏக்கு அசைன் பண்ணும். இப்போ ப்ரீவியஸ் லைனில் ஏ வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. அதை அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லைக் 3 கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ப்ரீவியஸ் லைனில் ஏ வேல்யூ என்ன இருக்குன்னா 20 இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு போகும். ஸோ 20ன்றது போகும். 20 × 3. ஸோ 20 × 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். ஸோ 20 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். இப்போ ஏ வேல்யூ உங்களுக்கு என்னென்னு மாடிஃபை ஆகிருக்கும்னா 16 மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ இப்போது அடுத்த லைனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏ டிவைட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறோம். இப்போ ப்ரீவியஸ் லைனில் ஏ வேல்யூ என்ன இருக்குன்னா 16 இருக்குது. அந்த 60யை எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 60யை வந்து 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண சொல்கிறோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நார்மல் டிவிஷன். நார்மல் டிவிஷன் தான் நீங்கள் கோஷன்ட்டை கன்சிடர் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ 60யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை கோஷன்ட்டு. கோஷன்ட் வந்து நீங்கள் பாயிண்டில் எடுத்துக்கணுமா ரவுண்ட் ஆஃப் வேல்யூவில் எடுத்துக்கணுமான்றது டேட்டா டைப்பை வச்சு தான் இருக்குது. இன்டீஜர் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் கோஷன்ட்டை வந்து ரவுண்ட் ஆஃபில் தான் எடுத்துக்கணும். ஸோ 60யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோஷன்ட் வந்து 30. இப்போ ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு 30ன்னு மாறி இருக்கும். இப்போ கம்பைலர் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைனில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஏ டிவைட் ஈக்குவல் டு ஒரு 2னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லைன்லேருந்து ஏ வேல்யூ கரண்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகும். கரண்ட்டாக ஏ வேல்யூ என்ன இருக்குன்னா 13 இருக்குது. இப்போ 30யை வந்து மாடுலோ டிவைட் பை 2 பண்ணுறோம். மாடுலோ டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிமைண்டரை. ஸோ 30யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 15s are 30 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு 0ன்னு வரும். இப்போ அடுத்த லைனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ வேல்யூ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 0 இன் தி அவுட்புட். ஸோ இதுதான் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய வேல்யூ ஷிஃப்டிங் நடக்கக்கூடிய ஃப்ளோ. எப்பவுமே மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் வேல்யூவில் என்ன இருக்கோ ப்ரீவியஸ் லைனில் வந்து வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அடுத்த லைனுக்கு எடுத்துக்கிட்டு போகும். ஸோ இதுதான் C# அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோ. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ A = 10ன்னு எடுத்துருக்கோம். இதுக்கும் அதே மாதிரி தான் A + ஒரு 14 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா A - 13 கொடுக்குறோம். ரேண்டமாக தான் கொடுக்குறேன், எந்த ஒரு வேல்யூவும் வந்து என்னுடைய மைண்டில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ A டிவைட் ஈக்குவல் டு 2. A ஃப்ளோர் டிவைடிங் ஒன்று இருக்குது. அதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து போன டுட்டோரியலில் பேசியிருக்கோம். நீங்கள் இந்த டுட்டோரியல் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ, இந்த லைனில் ஏ வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கம்பைலர் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ன்னு எடுத்துக்கும். அடுத்த லைனில் வந்து ஏ வேல்யூ என்னென்னு ஷிஃப்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 + 40 உங்களுக்கு ஏ வேல்யூ 15 மாறி இருக்கும். இப்போ இந்த லைன்லேருந்து ஏ வேல்யூவை 50 அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போவோம். 50 - 30. ஸோ 50 - 30 உங்களுக்கு ஏ வேல்யூ என்னென்னு மாடிஃபை ஆகிருக்குன்னா 20ன்னு மாடிஃபை ஆகிருக்கும். அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ வேல்யூ 20 வந்து அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். 20 × 2. ஸோ 22s are உங்களுக்கு 40ன்னு கிடைக்கும். அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40ன்ற ஏ வேல்யூ எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு போகும். 40யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். நார்மல் டிவிஷன்.
இங்கே வந்து இன்டீஜர் டேட்டா டைப்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் பைத்தானில். அப்போ எப்படி பாயிண்ட் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எப்படி கம்பைலர் எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளோட்டில் எடுத்துக்கணும் கோஷன்ட்டை. இதுவே டபுள் ஸ்லாஷ் போட்டு ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃபில் எடுத்துக்கணும் கோஷன்ட்டை. இப்போ 40 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து கோஷன்ட் 20 தான் கிடைக்கும். பட் நான் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளோட்டில் தான் நான் வேல்யூவே எடுத்துக்கணும். அப்போது மிஷின் எனக்கு எப்படி கொடுக்கும், கம்பைலர் எனக்கு எப்படி கொடுக்கும்னா பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 0ன்னு சேர்த்து 20.0ன்னு கொடுத்துரும். இப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20.0 வந்து 2ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணுறோம். பட் இது வந்து ஃப்ளோர் டிவைட். இதுக்கு நீங்கள் கோஷன்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும், பட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 20.0 வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 10s are 20. இப்போ அடுத்த லைனில் 10 அப்படின்றத எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு போகும். 10ன்றதை மாடுலோ டிவைட் பை 2 பண்ணுறோம். ஸோ மாடுலோ டிவைட்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிமைண்டரை. ஸோ 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10, ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த லைனுக்கு வந்து ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு என்னென்னு போகும்னா 0ன்னு சொல்லி போகும். இது வந்து எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர், எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். பவர் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு 0 இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போனன்ட் ஆகும். இது இன்டர்னலாக எப்படி கால்குலேட் ஆகும்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் படிச்சிருப்போம் 0 to the power of 3 இந்த மாதிரி அது கால்குலேட் ஆகும். இந்த எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டரை பற்றியும் ப்ரீஃபாக நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பேசியிருக்கோம். ஸோ எனிதிங் டு த பவர் ஆஃப் 3 ஆகட்டும், ஐ மீன் 0, எனிதிங் டு த பவர் ஆஃப் 0, 0க்கு நீங்கள் எந்த பவர் கொடுத்தாலும் 0 தான். 0 to the power of 3னா இது எப்படி கால்குலேட் ஆகும்னா 0 into 0 into 0. ஸோ 3 times இது வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும் 0 to the power of 3னா. ஸோ 0 into 0 into 0 இட் வில் பி a 0. ஸோ அப்போ இங்கேயும் உங்களுக்கு ஏ வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட் 0 in the output. நீங்கள் எடுத்துக்கிற வேல்யூவை வச்சு தான் ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறபடி ஏ வேல்யூ ஃபைனலாக நமக்கு 0 கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ இதே விஷயத்தை நீங்கள் PHPல பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாலர் சிம்பிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டாலர் சிம்பிள் போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஏ வேல்யூ எடுத்துக்கிறோம், 40ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது அடுத்து நம்ம லைனாக என்ன கொடுக்குறோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $a வேரியபிள் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் வேல்யூ கொடுத்து பண்ணுறோம். ஸோ a மைனஸ் ஈக்குவல் டு 20 இல்லைன்னா வந்து 10, $a multiply equal to 4, $a divide equal to 2, $a இங்கே வந்து ஃப்ளோர் டிவைடு வந்து PHPல கிடையாது, மாடுலோ டிவைடு இருக்குது, 2a எக்ஸ்போனன்ட் சம்திங் 2. ஸோ இப்போ வந்து இந்த லைனில் ஏவோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இட் வில் பி 40. ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ 40. அடுத்த லைனில் வந்து ஏ வேல்யூ வந்து என்னென்னு மாடிஃபை ஆகி அசைன் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா 40 + 40 இட் வில் பி மாடிஃபைட் அண்ட் அசைன்ட் as 80. அப்போ இந்த லைனில் ஏவோடைய வேல்யூ 80ன்னு மாடிஃபை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லைனில் வந்து 80ன்னு வரும், 80 - 10 நமக்கு 70ன்னு கிடைக்கும். அடுத்த லைனில் வந்து வரும்போது ஏ வேல்யூ வந்து 17ன்னு வரும். ஸோ 70 × 4, ஸோ 4 70s are 280 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக உங்களுக்கு ஏ வேல்யூ வந்து என்னென்ன மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னா 280 அப்படின்னு மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து 280ன்றது உங்களுக்கு அடுத்த லைனுக்கு போகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ரீவியஸ் லைனில் இருக்கிற ஏ வேல்யூ தான் உங்களுக்கு அடுத்த லைனுக்கு போகும். ஸோ அடுத்த லைன் போகும்போது 280 அப்படின்ற வேல்யூ போகும். 280 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம். இது நார்மல் டிவிஷன், நீங்கள் கோஷன்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். PHPலையும் வந்து டேட்டா டைப் டிக்ளரேஷன் கிடையாது. அப்போ எப்படி பாயிண்ட் வேல்யூ, எப்படி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து கம்பைலர் எடுத்துக்கும்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய கோஷன்ட்டு அப்படியே எடுத்துக்கும். வரக்கூடிய கோஷன்ட்டு பாயிண்ட்டாக இருந்தால் பாயிண்டில் எடுத்துக்கும், வரக்கூடிய கோஷன் ரவுண்ட் ஆஃபில் இருந்தால் ரவுண்ட் ஆஃபில் அப்படியே எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 280 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 280 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 140 அப்படின்ற கோஷன்ட்டு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஏ வேல்யூ வந்து 140ன்னு மாடிஃபை ஆகி அசைன் ஆகிருக்கும். இப்போ கம்பைலர் வந்து அடுத்த லைனுக்கு வரும்போது 140ன்றது தான் கரண்ட் ஏ வேல்யூ. ஸோ அடுத்த லைனுக்கு வரும்போது 140 மாடுலோ டிவைட் பை 2. ஸோ மாடுலோ டிவைட் பை 2 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரிமைண்டர் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. 270s are 140,
நமக்கு வந்து ரிமைண்டர் 0. இப்போ கம்பைலர் அடுத்த லைனுக்கு ஏ வேல்யூவை 0ன்னு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம போன வாட்டி பேசின மாதிரி anything to the power of 0 வந்து நமக்கு 0 தான். ஸோ இங்கே வந்து 0 $2, அதாவது 0 to the power of 2 அப்படின்னு வந்து நமக்கு இருக்கும். ஸோ 0 to the power of 2னா இது எப்படி கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 into 0 equal to 0. ஸோ அப்போ வந்து anything to the power of 0 உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏவை வந்து பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 தான் பிரிண்ட் ஆகும். இட்ஸ் நாட் லைக் எல்லாமே கடைசியாக வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் 0 தான் வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ ஷிஃப்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அவுட்புட் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வேல்யூ ரேண்டமாக எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒரு டைம் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா இது 0ன்னு வந்து வந்திருக்கு. பட் டோன்ட் ஃபிக்ஸ் இட். எல்லாமே பண்ணால் வந்து கடைசியாக 0 தான் வரும் அப்படிலாம் கிடையாது. வேல்யூ கண்டிப்பாக மாறும். ஸோ நீங்கள் வேணால் டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எப்படி வந்து ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வேல்யூ ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். உங்களுடைய மெயிலை வந்து நீங்கள் உங்கள் டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். பெல் ஐக்கானை மெயினாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெஷராக இருந்தாங்க, பிகினராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலோடைய லிங்க்கை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ எனி ரிலேட்டட் ஐடி ரிலேட்டட் கைடன்ஸ் நீங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயிலை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். பட் கைண்ட் ரெக்வெஸ்ட், மெயில் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும். ஸோ ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டட் டாக்ஸ், ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் இட் வுட் பி பெட்டர். ஸோ அடுத்த டுட்டோரியலில் வந்து நம்ம பார்ப்போம். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கீப் சப்போர்ட்டிங்.